Sheikh Mohammed, who owns the IQ coaching center, to give about JEE exam, our engineering JEE exam பற்றி பேசுமாறு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Okay, so let me come to the point directly. நான் நேராகவே விஷயத்துக்கு வரேன். ஸோ ஜேஇ பற்றி பேசலான்னு தான் வந்திருக்கேன், பண்ணுவேன், அதை பற்றி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஐ திங்க் எல்லாருமே எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு நான் வந்து கைடன்ஸ் கொடுப்பேன். அண்ட் ஐம் ஆல்சோ பேசிக்கலி ஐம் டீச்சர், மேத்ஸ் டீச்சர், டீச் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் மை 27th year as a teacher. ஸோ அக்ராஸ் இந்தியா, ஐ ட்ராவல் அக்ராஸ் இந்தியா டு டேக் லெக்சர்ஸ். ஸோ எல்லா இடத்துக்கும் போய் லெக்சர்ஸ் எடுப்போம், கெரியர் கைடன்ஸ் பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி வந்து என்னென்ன படிக்கணும், என்ன பண்ணணுன்றதை சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஐ ஹோப் கேர்ள்ஸும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க செஷனில் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் ஹவ் அப்சர்வ்டு, என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். நான் நீங்கள் என்னப்பா ஜென்சி கிட்ஸா? ஜென்சி தானே நீங்கள்லாம்? அதெல்லாம் எல்லாம் தெரியும். இப்போ பேரண்ட்ஸ் கூட இருக்கனால எதுவும் சொல்கிறதில்ல இல்லையா? ஸோ ஜென்சி கிட்ஸ் ஃபைன். இன்றைக்கி இருக்கக்கூடிய கிட்ஸ் இருக்கீங்க இல்லையா? லெட் மீ ஜஸ்ட் அக்செப்ட் ஒன் திங். எங்கள் ஜென்ரேஷனை விட நீங்களாம் ப்ரில்லியண்ட், சூப்பர் ப்ரில்லியண்ட். அதில் எந்த டவுட்டும் கிடையாது எனக்கு. ரொம்ப ப்ரில்லியண்ட்டு, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு, இப்போ எங்கள் ஜென்ரேஷனும் உங்கள் ஜென்ரேஷனும் கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 years கேப் இருக்குது. எங்களை பூமர் அங்கிள்னு வைங்க, நாங்கள் பூமர் கிடையாது, வி ஆர் ஜென் எக்ஸு. ஜென் எக்ஸுக்கும் ஜென் ஜிக்கும் ஒரு 30 years கேப். அதில் நாங்கள் எஸ்கேப் ஆகி கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டோம், தேங்க்ஸ் டு யூ பீப்புள். ஏன்னா நீங்கள் டெவலப் ஆக லேட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கி எங்களுடைய ஃபீல்டில் நாங்கள் ஷைன் ஆகிட்டு, இப்போ சார் அட்வொகேட்டாக இருக்கிறாங்க, கம்பெனி செக்ரட்டரி, எல்லோரும் கடன்னு வந்துட்டாங்க. பட் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் யாருன்னு கேட்டால் அன்றைக்கி எங்கள் காம்படிட்டர்ஸ் எங்கள் பிள்ளைங்க, அதாவது நீங்கள் தான் எங்களுடைய காம்படிட்டராக வரீங்க. கிட்டத்தட்ட அந்த 30 years கேப்பில் நீங்கள் வளர்றீங்க. பட் உங்கள் காம்படிட்டர்ஸ் யாருன்னு கேட்டால் உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய ஜூனியர்ஸ், அவங்க தான் உங்கள் காம்படிட்டர்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜென் ஜி முடிஞ்சு ஜென் ஆல்ஃபா முடிஞ்சு போச்சு, இப்போ ஜென் பீட்டா நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய காம்படிட்டர் இருக்காங்க இல்லையா, அடுத்த 5 வருஷத்தில் வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் எப்படி வளர்ந்தோம், எங்களால் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு எங்களை வளர்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சிது. எங்களை நாங்களே டெவலப் பண்ணுறதுக்கு, எங்களை நாங்களே வளர்த்துக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைச்சிது. அந்த டைம் உங்ககிட்ட இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நாங்கள் இப்போ நீங்களாம் மொபைலில் வளர்ந்த ஆட்கள், நாங்களாம் டெலிஃபோன் டைமு அல்லது மொபைல் டிவி டைமு, நீங்கள்லாம் வந்து என்னது மொபைல் ஃபோனில் வளர்கிற ஆட்கள். பட் உங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வரக்கூடிய ஆட்கள். ஸோ அவங்களுடைய ஃபாஸ்ட் அந்த க்ரோத் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களை விட பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கம்பீட் பண்ண போகிறது அவங்க கூட, அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கணும். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, என்ன நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் கிட்ஸ் கிட்ட, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் நம்ம பேசும்போது, நான் லெக்சரும் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, ஐ டேக் லெக்சர்ஸ் ஆல்சோ. நம்ம ஃபார் 12th standard ஸ்டூடெண்ட்ஸ், 11th, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி போர்டு எல்லா ஸ்டூடெண்ட், எல்லா ஸ்ட்ரீம் லைனுக்கும் நான் போய் வேணும்னா போய் கிளாஸ் எடுப்பேன். ரீசெண்ட்லி ஐ ஸ்டார்டட் கோயிங் டேக் நம்ம லெவல்லேருந்து கீழே 8th 9th கூட போயிருக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, அந்த பேஸ் ரொம்ப முக்கியம். இந்த 11th 12th இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை வந்து என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். அதாவது நாங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி நிறைய வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது இல்லையா, அது அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே காம்படிட்டிவ் எக்ஸாம். இப்போ சார் வந்து கம்பெனி செக்ரட்டரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்க, கம்பெனி செக்ரட்டரிக்கு உண்டானது CSEETன்னு சொல்லுவாங்க, என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது எழுதணும். டாக்டர்ஸ் இருக்காங்க, சார் டாக்டர் இருக்காங்க, அவங்க என்னது நீட்டு, இப்போ டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கி நீட் கண்டிப்பாக எழுதி ஆகணும். அதுமாதிரி சார் அட்வொகேட் இருக்கிறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா BA BL LLB எல்லாம் வந்துருச்சு. பட் ஆனால் அதுக்கு ஏற்றாப்புல என்னது கிளாட் ஒன்று வந்திருக்குது, கரெக்டாக. அதே மாதிரி இன்ஜினியரிங் வரும்போது என்ன வருது, JEE வருது. நீங்கள் இப்போ எந்த ஃபீல்டு எடுத்தாலும், இப்போ நாளைக்கு ஃப்யூச்சரில் இன்ஷால்லா நாங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்க, இப்போ நெப் நியூ எஜுகேஷன் பாலிசிலாம் வரும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்க, நீங்கள் சாதாரணமாக BSc BCom படிக்கணுன்னாலும் CUET எக்ஸாம் எழுதி ஆகணும். அந்த சார் கொடுத்த லிஸ்ட்டில் 4 லிஸ்ட் இருந்தால், சித்திக் சார் கொடுத்த லிஸ்ட்டில் 4 பேர் இருக்கும், அதில் லாஸ்ட்டில் வந்து CUETன்னு இருக்கும். ஸோ அதை எழுதி ஆகணும். இப்போ யாராவது 8th 9th இருக்கீங்கன்னா, இன் ஃபியூச்சர் ஐ திங்க் 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன எழுதி ஆகணும், CUET எக்ஸாம் கண்டிப்பாக எழுதி ஆக வேண்டியது சூழ்நிலை இருக்கும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன், நெப்போ எடுக்க மாட்டேன். பட் எவ்வளோ நாள் நம்ம ஃபைட் பண்ண போகிறோம்னு தெரியல. ஸோ லெட் அஸ் நாட் டாக் அபவுட் பாலிடிக்ஸ். நம்ம ஃபியூச்சர் கொஞ்சம் இப்போவே வந்து ரெடியாக இருக்கிறது நல்லது, கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த CUET எக்ஸாம் இருக்குது. நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் இன்றைக்கி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துடுச்சு, வருது, இன்ஷால்லா ஃப்யூச்சரில் வந்துக்கிட்டே இருக்கும். இது எதுக்காண்டி இந்த பாயிண்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா,
நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் இதில் ஒன்றும் தப்புலாம் கிடையாது. நான் ஒரு டீச்சர், நான் சொல்கிறேன், நாங்கள் படித்ததை விட, அதாவது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோமோ அதை விட இன்றைக்கி பிள்ளைங்க வந்து ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. அதை நம்ம ஒத்துக்கணும். இந்த ஜென்ரேஷனில் இருந்துட்டு நம்ம அந்த பிள்ளைங்களோட கஷ்டத்தை ஒத்துக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கையில் மொபைல் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, அது இருக்குது, எவ்வளோ டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. அந்த டிஸ்டர்பன்சஸையும் வச்சுக்கிட்டு அவங்க படிக்கிறாங்க. ஸோ அதுவே நான் வந்து ரொம்ப பாராட்ட தான் செய்வேன். நான் வந்து டிஸ்கரேஜ்லாம் பண்ண மாட்டேன். உண்மையிலே அது பெரிய விஷயம். அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக? ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த எக்ஸாம், கிளாஸில் இருக்கக்கூடிய கிளாஸ் டெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணிவிடுவாங்க, யூனிட் டெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணிடுறாங்க, செமஸ்டர் உங்களுக்கு என்னது ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ், இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிடுறாங்க. எங்கே வந்து பிரச்சனை வருது அப்படின்னா, பிள்ளைங்களோட பிரச்சனை ஒரே ஒரு இடத்துல தான் மாட்டுது. ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் பார்ப்போம், பயந்துருவாங்க. சார் என் பையன் நல்லா படிக்கிறான், 12th வந்து 450 மார்க் எடுக்கிறான், 600, எவ்வளோ பேரண்ட்ஸ் எங்கிட்ட வருவாங்க, 600க்கு 470 மார்க் எடுக்கிறான், 570 மார்க் எடுக்கிறான், சூப்பராக மார்க் எடுக்கிறான் சார், ஆனால் வந்து சிஏ பாஸ் பண்ண மாட்டேன்றான் சார், சிஎஸ் ஒழுங்காக எழுத முடியல சார், கிளாட்டில் ஃபெயில் ஆகிறான் சார், ஜேஇ எக்ஸாம் எழுத மாட்டேன்றான் சார். இப்போ கூட நான் பார்த்தேன் அப்படின்னா, இந்த 2015க்குலாம் நான் வந்து போவேன், கரியர் கைடன்ஸ் 2015-16 போகும்போது எந்தாவது கிளாஸில் ஒரு கேள்வி கேட்பேன், எவ்வளோ பேர் டாக்டர் ஆகணும்னு இருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் சொன்னால் பிறந்த உடனே இன்ஜினியர் இல்லாட்டி டாக்டர் தான், கரெக்டாக? ஸோ நம்ம எவ்வளோ பேர் டாக்டர் ஆகணும்னு கை தூக்கணும். அன்றைக்கி கிளாஸில் ஒரு பயாலஜி மேக்ஸ் எடுத்தான்னு அன்றைக்கி ஒரு 40 பேர் இருந்தால் 30 பேர் கை தூக்குவான், சார் டாக்டர் தான் சார் ஆகணுன்ட்டு. இன்றைக்கி சார் கேட்டார் எவ்வளோ பேர் டாக்டர் ஆகணுன்ட்டு, 2 பேருக்கு மேலே கை தூக்கல. அது காரணம் அவங்களுக்கு டாக்டர் ஆகணுன்ற ஆசை இல்லைன்ட்டுலாம் கிடையாது, அவங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. பயம் எங்கே? இந்த நீட் எக்ஸாம் பார்த்து பயம். இது நீட்டுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, காம்படிட்டிவ் எக்ஸாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் பிரச்சனை. அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். நம்மளுடைய இஸ்லாமியர்களோட பங்களிப்பு கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், மெடிசின்ஸில் இருக்கட்டும், அது மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி எனி காமர்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் எது வேணா, சிஎஸ்சிடி, ஈவன் சார் ஒத்துப்பாங்க, அட்வொகேட்ஸ், எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன், நான் எல்லா ப்ரொஃபஷன்லையும் நம்மளுடைய பங்களிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்றது வந்து காமர்ஸை பொறுத்தவரைக்கும் நிறைய காமர்ஸ் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்றது ஒரு சுப்பீரியர் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, கரெக்டாக இல்லையா? அஃப்கோர்ஸ் இங்கே காமர்ஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாத்துக்கும் படிக்கணும். இப்போ எப்படி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இருந்தது காமர்ஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்டிங்கன்னா, ஐயோ எப்படியாவது ஆடிட்டர் ஆகணும்னு ஆசை உள்ளே இருக்கும், ஆனால் படிக்க மாட்டாங்க. ஏன்னா பயம், அது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம், நம்மளாலாம் முடியுமான்ற ஒரு பயத்தில் இருக்குது. நான் இப்போ அந்த ஃபீல்டில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் கிட்டத்தட்ட அந்த ஃபீல்டில் தான் இருந்துகிட்டு இருக்கேன். அந்த கோச்சஸ் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ நான் அந்த பேசிஸில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் பயம், நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 1:40,000 நம்மளுடைய ரேஷியோ. 40,000 பேரில் ஒரு சிஏ தான் நம்ம இருக்கோம். இதே இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஜெயின் கம்யூனிட்டி அல்லது வந்து பிராமின்ஸ், இவங்களுடைய கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி எடுத்து பார்த்திங்கன்னா 1:300. அவங்களுக்கு தெரியுது என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன ஏதுன்ட்டு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பயத்திலே உட்காந்துக்கிட்டு நம்ம படிக்க மாட்டேன்றோம். ஸோ நான் இது இன்றைக்கி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு ஜேஇ எக்ஸாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். நம்ம பிரச்சனை படிக்கிறதுல இல்லை, படிப்பில் இல்லை, எஜுகேஷனில் எதுலேயுமே இல்லை. கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம், கஷ்டப்படுறீங்க, நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான உழைப்பெல்லாம் போடுறீங்க. நான் எந்த பிள்ளைங்களையும், ஏன்னா என் பொண்ணு சின்ன பொண்ணு 10th படிக்கிறா, பெரிய பொண்ணு 12th படிக்கிறா, எங்கள் வீட்லேயே 2 போர்டு எக்ஸாம் இப்போ எழுத போகிறாங்க. ஸோ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க ஸ்கூலில் என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரி ஹோம் ஒர்க்கு. அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற பசங்க எல்லோரும் உங்கள் வயசு பசங்க தான், 11th 12th முடிச்சுட்டு சிஏ பசங்க, இந்த மாதிரி பசங்களுக்கு தான் நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஜேஇ நீட்டுக்கெலாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுது. சத்தியமாக சொல்கிறேன், நான் படிக்கும்போது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நான் பண்ணதில்லை. சார் சொன்ன மாதிரி தான், இப்போ சித்திக் சார் சொன்னாங்களே ஃபீஸ் வேண்டாம், கம்மியாக எடுக்கணுமா, பிஎஸ்சி மேக்ஸ் போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. நான் பிஎஸ்சி மேக்ஸ் நியூ காலேஜில் தான் படித்தேன், எம்எஸ்சி மேக்ஸ் பாம்பேயில் படித்தேன். ஏன்னா இருக்கையில் ரொம்ப சீப்பான கோர்ஸ், அதனால் அதை எடுத்து படித்தேன். ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆகிறோம். நான் பிள்ளைங்கள்ட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், படிக்கும்போது கஷ்டப்பட போகிறீங்களா, படித்து முடிச்சப்பறம் கஷ்டப்பட போகிறீங்களா, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு எதுவுமே இல்லை. படிக்கும்போது கஷ்டப்பட்டிங்கன்னா 4 வருஷம், எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, படிக்கும்போது கஷ்டப்பட்டிங்கன்னா 4 வருஷம், படித்து முடித்த பிறகு கஷ்டப்பட்டிங்கன்னா 40-50 வருஷம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறேன், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாத்துக்கும் கேட்டிங்கன்னா சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை, ஆனால் யாருமே ஐஐடி உள்ள போகணுன்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஐஐடி உள்ள ஏன் போகக்கூடாது சார், ஜேஇ எக்ஸாம் இருக்குது சார், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எனக்கு அதெல்லாம் எழுத முடியாது சார். நீங்களே டிசைட் பண்ணிக்கிறது. எல்லோரும் வந்து போர்டு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி, போர்டு எக்ஸாம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். போர்டு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, நானும் ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஓனர் தான், ஆஸ் அ சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் மை ஆர்கனைசேஷன். நான் சொல்கிறேன், நாங்கள் என்ன சொல்லிகிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கி நாங்கள் சொல்கிறதே சொல்கிறேன். போர்டு எக்ஸாமில் இம்பார்ட்டண்ட் இல்லை, 50 மார்க் எடுத்தால் போதும், காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா வெளியில் போயிடலான்னு வேறு மூளை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்களே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்பாதீங்க. இது எங்கள் வருமானத்துக்கு நாங்கள் பண்ணக்கூடிய வேலை.
அதை வந்து அது வேறு. பட் ஆனால் வந்து ஒரு கைடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு நினைக்கி நான் ஒன்றே சொல்கிறேன், போர்டு எக்ஸாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா போர்டு எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் டைப் கொஸ்டின்ஸ் வந்துருச்சு, நிறைய அவுட் சைடு கொஸ்டின்ஸ். நான் இன்றைக்கெலாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது, போர்டு எக்ஸாமோட பேட்டர்ன் நல்லா இருக்குது. அந்த போர்டு எக்ஸாமுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களால் என்ன பண்ண முடியும், எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் ஷைன் பண்ண முடியும். லெட் மீ கம் டு த பாயிண்ட். நீட்டாக இருக்கட்டும் அல்லது ஜேஇஆர் இருக்கட்டும், நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்லாம் எக்ஸல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 11th ஸ்டாண்டர்டை ஒழுங்காக படிச்சிருக்கணும். நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா 12th மட்டும் படிப்போம். ஏன்னா 12th போர்டு எக்ஸாம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம் இல்லையா. இங்கே பிரச்சனை அதுதான். 11th வந்து என்ன பண்ணிடுறோம், இக்னோர் பண்ணிடுறோம். பட் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதனுடைய பேஸ் எங்கே இருக்குன்னு நினைக்கி 11th ஸ்டாண்டர்ட். இதை நம்ம என்ன பண்ணிடுறோம், இக்னோர் பண்ணிடுறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிய மாட்டேன், ஸ்கூல் டீச்சர்ஸ் அதை பற்றி சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் போர்டு எக்ஸாமில் 100% ரிசல்ட், போர்டு எக்ஸாமில் 95%. இதனாலேயே என்ன ஆகிடுதுன்னா 11th பேஸுன்றதே நம்ம விட்டுடுறோம். சரி, 11th வந்து எல்லாத்துக்கும் பேஸ். இப்போ நீங்கள் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுங்க, ஜேஇ எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுங்க, நம்மளுடைய பங்களிப்பு சுத்தமாக ஐஐடியில் ரொம்ப கம்மி. சிஏலையும் எதுலேயுமே இல்லை நம்ம பங்களிப்பு, கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஏன்னா நீங்கள் எங்கே போனாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துருச்சு, எங்கே போனாலும் ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்குது. நான் வந்து என்ன சொல்லுவேன், எனக்கு அட்வொகேட் நல்ல ப்ரொஃபஷன். நான் நேற்று ஒரு எஸ்ஐடி கேர்ள்ஸ் ஸ்கூலில் போய் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது கை தூக்குனாங்க, பசங்களாம் கை தூக்குனாங்க. அதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, கேர்ள்ஸோட சார் நான் உங்களுக்காண்டி ஒரு இன்ஃபர்மேஷன், 8th 9th பசங்க கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருந்தாங்கன்னா 30 பேர் அட்வொகேட் கை தூக்குனாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப நல்ல விஷயம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, பிள்ளைங்க இருந்துகிட்ருக்கு. இதே கேள்வியை நான் 11th 12th கேட்டேன், அட்வொகேட்டுக்கு 2 பேர் கை தூக்குனாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அது நம்ம குடும்ப சூழ்நிலையே ஒரு முக்கியமான காரணம். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஆசைகள் நிறைய இருக்குது, அது படிக்கணும். நீங்கள் 8th 9th அந்த ஆசையை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னு நினைக்க அந்த இடத்துல அப்படியே சப்ரஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க பேரண்ட்ஸ் நிறைய பேர். நான் கேட்ட ஒரு பிள்ளைகிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை சார் எனக்கும் அட்வொகேட் ஆகணும்னு ஆசையாக தான் சார் இருந்தது, ஆனால் வீட்டில் சொல்லிட்டாங்க நம்ம கம்யூனிட்டிக்கு அது சரிபட்டு வராது, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார்ன்ட்டு ஒதுங்கிடுறாங்க. இது அட்வொகேட்டுக்கு உண்டான நிலைமை. சிஏக்கு உண்டான நிலைமை என்ன அப்படின்னா ஹராம்னு சொல்லிடுறாங்க. நான் நிறைய அதாவது நம்ம வந்து நான் ஒரு நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்ருக்கிறேன். நமக்கு வந்து மார்க்க கல்வி எந்த அளவுக்கு, நான் வந்து அதை எதுவுமே சொல்ல வரல, பட் மார்க்க கல்வி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்வி முறைகளுக்கு வந்து நம்ம ரெடி ஆகட்டோமா அப்படின்னு கேட்டால் நம்ம ரெடி ஆகலை. நம்ம பிள்ளைங்க எதுக்குமே ரெடி ஆகலை, நம்ம ரெடி பண்ணலை. இதுக்கு நம்ம தான் காரணம். ஏன்னா நம்ம எத்தனை வீட்டில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, படித்து முடித்தோமா, சம்பாதிச்சோமா, துபாய் இருக்குது போயிடலாம், இல்லாட்டி சவுதிக்கு போயிடலாம், அங்கே போயிட்டோமா, ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சோம். நான் இப்படியே தான் கிளாஸ்லையும் சொல்லுவேன், பசங்கிட்ட இப்படி தான் சொல்லுவேன். நான் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலைலாம் கிடையாது. ஆனால் உண்மை இதுதான். ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன நினைக்கிறோம், பொம்பளை பிள்ளையாக இருந்த அன்றைக்கி 12th முடித்தோம், 3 வருஷம் ஏதாவது ஒரு காலேஜில் போய் கோர்ஸ் சேர்த்து விட்டோம், வெளியில் வந்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சோம், மாஷா அல்லா பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க செட்டில்டு. இதுதான் நம்மளுடைய செட்டில். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கே சொல்கிறேன், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்துருச்சு, நல்ல வேலை செய்கிற மாப்பிள்ளை கிடச்சுன்னா அங்கே செட்டில் ஆகிடுச்சுன்னா அதுதான் பொம்பளை பிள்ளைங்களோட செட்டிலாக மேக்ஸிமம் பார்க்குறோம். செகண்ட், ஆம்பளை பசங்களாக இருந்தால் சரி படிக்கிற வரைக்கும் படிப்பா, முடிஞ்சிட்டியா, ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிட்டியா, நீ போ, எங்கே போ, துபாய் சவுதி அங்கே எங்கேயா போங்க, ஒரு 10 வருஷம் வேலை செய்யுங்க, வாங்க மொபைல் ஃபோன் கடையை ஓப்பன் பண்ணி தரேன், உட்காந்து மொபைல் ஃபோனில் சிம் கார்டு விற்றுக்கோ, மொபைல் ஃபோன் விற்றுக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம். யாராவது ஒருத்தர் நம்ம யோசிக்கணும் ஆஸ் அ பேரண்ட்டாக, என் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபில் நல்ல ஒரு பெரிய ப்ரொஃபஷனுக்கு போகணும், ஐஏஎஸ் ஆகணும். எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது, ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம பிள்ளைங்க ஆசை இருக்குது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், அதுக்குண்டான ரூட்டை கரெக்டாக கொடுக்கறதில்ல. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், இதை பாருங்கள், ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுருக்கோம், நமக்கு நம்ம சிஸ்டத்தை மாற்றணும். எனக்கும் ஆசையாக இருக்குது, சிஸ்டம் வந்து தப்பாக இருக்குது ரைட்டாக இருக்குது, அதை பற்றிலாம் சிஸ்டம் வந்து மாற்றணுன்ற ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த சிஸ்டத்தை மாற்றணும்னா ஃபஸ்ட் அந்த சிஸ்டத்துள்ள நம்ம போகணும் இல்லையா. வி ஆர் நாட் என்டரிங் டு த சிஸ்டம் ஒன்லி. நம்ம எல்லாத்துலேருந்து ஒதுங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைங்களோட பிரச்சனை என்னன்றதை ஆஸ் அ பேரண்ட்டாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம் கிட்ட பிரச்சனை கிடையாது, பிள்ளைங்களோட பிரச்சனை காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். அதுக்காண்டி காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லாமல் பார்க்கணுன்றதுக்கு வந்து அது அடுத்த விஷயம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம பிள்ளைங்களை எதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ரெடி பண்ணுங்கள். இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் இன்ஜினியர் ஆகணும்னு எங்கே போய் சேர்றோம், ஏதாவது ஒரு காலேஜில் போய் சேர்ந்துடும். ஐஐடி உள்ள போகணுன்னு நான் யாருமே ஆசைப்படலை, இன்க்ளூடிங் மை டாட்டர். என் பொண்ணுக்கும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை, ஆனால் ஐயோ ஐஐடியா வேண்டாம்ப்பா, அது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ பெரிய எக்ஸாம்லாம் என்னால் எழுத முடியாது அப்படின்ட்டு அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ நான் எங்கள் வீட்லேயே இதுதான் நிலைமை. நான் இப்போ கொஞ்சமாட்டு இது பாருமா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கும் பயோ மேத்ஸ் எடுத்த பசங்களுக்கும் சொல்கிறேன், அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த பசங்களுக்கும் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நம்ம எக்ஸாம் எழுதுறது பாஸ் பண்ணுறதுக்கு இல்லை, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எக்ஸாம் எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதுங்க, எல்லாருமே ஜேஇ எக்ஸாம் எழுதுங்க. யாரெல்லாம் ஜேஇ எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ எல்லோரும் ஜேஇ எக்ஸாம் எழுதுங்க.
யார் யாருக்கெல்லாம் நீட்டில் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கோ எல்லோரும் நீட் எழுதுங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து இப்போ ஆர்கிடெக்ட் கோர்ஸ் இருக்குது, நாட்டாலாம் இருக்குது, நாட்டா எக்ஸாம் இருக்குது. அதாவது நிறைய பேர் பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா 12th முடிஞ்சிருச்சுன்னா படிப்பு முடிஞ்சிருச்சுப்பா, பசங்க தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து உங்களோட படிப்பு ஆரம்பிக்கிறதே 12th அப்புறம் தான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 12th வரைக்கும் படிக்கிறதுலாம் படிப்பே கிடையாது, இதுக்கப்புறம் படிக்க போகிறது தான் படிப்பு. ஸோ 12th போர்டு முடிஞ்சதா நாட்டா எக்ஸாம் இருக்குது, IIT-JEE எக்ஸாம் இருக்குது, நீட் இருக்குது, எல்லா எக்ஸாமும் எழுதுங்க. பரவாயில்ல, ஃபெயில் ஆகிட்டா பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒன்றும் ஒரு பெரிய 10,000 20,000 ஃபீஸ்லாம் கிடையாது. என்ட்ரன்ஸ் அந்த இதுக்கு என்ன எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ, ஒரு 1000 ரூபா 1500 சரி அவ்வளோதான். ஓகே, 1000 ரூபாய் ஃபீஸை பே பண்ணி தயவு செஞ்சு எழுத பாருங்கள். ஓகேவா? இன்ஷால்லா டைம் என்கிட்ட இல்லை. ஸோ முடிஞ்ச அன்றைக்கி நம்ம மற்ற இது டைம் கிடச்சதுன்னா நம்ம பேசுவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் எதுவும் தேவைப்படுது ஜேஇயை பற்றியோ இல்லை எதை பற்றி நான் 12th அப்புறம் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அதை பற்றி தேவைப்படுதுன்னு அன்றைக்கி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது என் சைட்லேருந்து சப்போர்ட் கேட்டாலும் எடுத்துக்கங்க. இன்ஷால்லா. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.